வணக்கம் ராம்குமார். வணக்கம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. 23 கட்சிகள் சார்பாக பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த அலையன்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே பேச போகிறோம். வேறு எதுவுமே நமக்கு இன்னைக்கு ஆக்கிரமிக்கல நியூஸ் அண்ட் வியூஸில். ஸோ டெல்லியில் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. 23 கட்சிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. இதில் திமுக ஏற்கனவே சொன்னபடி கலந்துக்கல. அது தவிர்த்து கலந்துக்காத இன்னொரு கட்சி என்ன அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி முதல்ல அந்த கூட்டணியிலேருந்து வெளில வரேன்னு சொல்லியிருந்தாங்க. டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வெளில வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்ற கட்சிகள்லாம் போய் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அவங்க அதை நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அது பின்னாடி நம்ம வருவோம். ஆனால் ஒரு ஜெல் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? என்ன இல்லை, அப்படி ஜெல் ஆகின மாதிரியே தெரியல. நம்ம தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் ஒரு தாட்டி இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு ஒரு முறை பேசணும். அதே சினாரியோ தான் இப்போவும் தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டெல்லியில் இந்த கூட்டம் நடைபெறதுக்கு முன்னாடி திமுக கலந்துக்கலை அப்படிங்கிறதே தேசிய அளவில் ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு. ஏன்னா அதற்கப்புறம் டோன் காங்கிரஸ் கிட்ட மாறினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், அதிரடியாக திமுகவை திட்டுறது அப்படின்னு காங்கிரஸ் பேசிட்டு இருந்தக்கூடிய சமயத்தில் சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். இன்னும் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது அப்படிங்கிற அந்த கருத்தை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் அது நிறையா வாதம் எதிர்வாதம் அப்படின்னு நிறைய நடந்தது. ஆனால் ஏன் அந்த நேரத்தில் சிதம்பரம் அந்த கருத்தை வெளிப்படுத்தினாருங்கிறதுல முக்கியத்துவத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்திய அளவில் தமிழ்நாட்டில் இவங்க என்னதான் அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவைப்படுது. தேசிய அளவில் ஒரு மிக முக்கியமான கட்சியாக காங்கிரஸ் இருந்தாலும் பிராந்திய கட்சி மாநில கட்சிகளினுடைய தயவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. அந்த வகையில் இந்த முறை அவங்க ரொம்பவுமே சறுக்கி இருக்கிறாங்க. திமுக வரமாட்டேன்னு அதிரடியாக அறிவிச்சது அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களில் எங்காவது ரிஃப்ளெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா நம்ம சமீபத்தில் பார்த்தோம், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் தோத்ததுனால இன்னைக்கு அவங்களுக்கு 4-5 கட்சியாக நம்ம கூட நிற்கணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் வந்திருக்கு. மற்ற யாருக்கும் அப்படி ஒரு கட்டாயம் என்பதே இல்லை. இங்கே அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கலாம், தேஜஸ்வி எடுத்துக்கலாம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அங்கேயும் இன்னும் காங்கிரஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இன்னும் இந்த கூட்டணி ஜெல்லாகாத மாதிரி தான் தெரியுது. ஸோ அதே சினாரியோ தான் வரக்கூடிய காலங்கள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்கும்போது புரியுது. இன்றைக்கு காலையில டெல்லியில கூட்டம் நடக்குது இல்லையா? ஸோ அது காலையில டெல்லியில் நிறைய பேனர்கள்லாம் ஒட்டப்பட்டிருந்தது. அதுவும் நான் சொல்லணும். பேனர்ல எல்லாம் ஒவ்வொரு எதிர்கட்சிகள் தலைவர்கள் காங்கிரஸ் என்ன செஞ்சது அப்படின்னு விமர்சிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் போட்டு காங்கிரஸ் முதுகுல குத்திட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆம் ஆத்மி தரப்புல அவங்க பார்வையில காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு நிறைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட்ல அங்க ஆட்சி அமைக்கிறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்கள காங்கிரஸ் பிரச்சனை பண்றாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சால இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தாங்க. 2 சீட்ல தேர்தல் இருக்கு, ராஜ்யசபா சீட்டு. அதுல 2 சீட்லயுமே ஜேஎம்எம் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப காங்கிரஸ்க்கு ஒதுக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு சீட்டு ஜேஎம்எம், இன்னொரு சீட் ராஜ்யசபா சீட் காங்கிரஸ்க்குன்னு. ஆனா ஜேஎம்எம்மோட எந்த ஒரு கன்சல்டேஷனும் இல்லாமலே காங்கிரஸா ஒரு வேட்பாளர் அறிவிச்சது அது பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால சுமூகம் ஆயிடுச்சு ஒழிய மற்றபடி அங்கேயுமே அந்த மனக்கசப்புகள் இருக்கதானே. அந்த வேலையை என்னன்னா காங்கிரஸ் இப்பவும் நிப்பாட்டல அப்படிங்கிறதான். அதே மாதிரி சமாஜ்வாதி பார்ட்டியோட அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனா எல்லாம் தாண்டி பாஜகவை எதிர்க்கணுங்கிற இடத்துல ஒரு புள்ளியில இணையறாங்க. இன்னைக்கு கூட்டத்தில் பேசும்போது திருமாவளவன் அவர்களுடைய ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அவரும் போயிருக்கிறார், அவரு வைகோ போயிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் பேசின ஒரு விஷயமும் ஹைலைட்டடான விஷயம். அதாவது நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸினுடைய அணுகுமுறை ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கு. காங்கிரஸினுடைய அணுகுமுறை மற்ற கட்சிகளுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுத்துருக்கு. கூட்டணி இணக்கமாக போகணும் அப்படின்னா காங்கிரஸினுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு அறிக்கை மாதிரி வெளியில கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இப்போ இந்திய அளவில் ஒரு தேசிய கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. ஒரு பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு நம்பகமான ஒரு கட்சியாகவும் பார்க்கப்படுது. அதுல கேரளாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல், அதுல ராகுல் காந்தி அவர்கள் பினராயி விஜயன் மேல இன்னும் இடி ரைடு விடவே இல்லை. பாஜகவும் சிபிஎம்மும் கூட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனது அவர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாலும் அதற்கப்புறம் அந்த மாநிலத்துல பினராயி விஜயன் அவர்கள் இல்லத்துல இடி ஒரு சோதனை பண்ணிட்டு போயிருக்கிறதும் ஒரு பெரிய டாக்கா மாறிச்சு. அப்போ பினராயி விஜயன் அவர்கள் வெளியில சொன்னது என்னன்னா, ராகுல் காந்தி இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு தான் சொன்னாரு. அதனுடைய கண்டினியூ வெர்ஷனா இன்னொன்று வந்திருக்கு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி கடிதம் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ்க்கு கார்கே அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்,
இதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு ஒரு விளக்கம் ஏன்னா கேட்டிருக்கிறாரு. அதை நீங்க தெளிவுபடுத்தினாதான் வந்து நோக்கம் சரியா இருக்கும். நம்ம வந்து பிஜேபி எதிர்க்கிற ஒரு நோக்கத்துல வந்து ஒண்ணு சேர்றோம் அப்படின்னா இதை நீங்க தெளிவுபடுத்தாம நம்ம ஒண்ணு சேர்றதுல எந்தவித அர்த்தமும் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரியாக்ஷனை அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஎம் தரப்புல. இன்னைக்கு அவரு போல எம்ஏ பேபி அவர்கள் போல ஜான் பிரிட்டாஸ் போயிருக்கிறாரு. அவரும் வந்து போறதுக்கு முன்னாடி பிரஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால வந்து காங்கிரஸினுடைய அணுகுமுறை எல்லாத்துக்கும் ஒரு அசௌகரியத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்பட்டமா கவனிக்க வேண்டியதாக இருக்கு. தமிழ்நாட்டிலயுமே கூட இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ இதுல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காங்கிரஸ் வந்து என்ன வேலை பார்த்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுன்றனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மனம் நோகுது, நாங்க எங்களுடைய தொண்டர்கள் கிட்ட ஒரு மாதிரி ஹர்ட் ஆறாங்கன்றனால நாங்க பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் தவிர்த்து அந்த கூட்டணியில மற்ற கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவோட வந்து திமுக துணை நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க அந்த அறிவிப்புலயே. ஆனா இங்க காங்கிரஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பாஜகவோட திமுக கை கோத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சொற்கள் வந்து இங்க அடிக்கடி காங்கிரஸ் பயன்படுத்துது, தமிழ்நாட்டிலையும் திமுகவோட. ஏன்னா அவங்க பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க, காங்கிரஸ் மேல விமர்சனம் வைக்கிறாங்க, திமுக தாவேகா அரசு மேல விமர்சனம் வைக்கிறப்போ அதை டிஃபெண்ட் பண்ணி பிரஸ் மீட்ல சந்திக்கிறப்போ, உதாரணத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே வந்து ஒரு போட்டிருந்தாரு, அல்ற சில்ற ஐடி விங்குக்கு இன்னைக்கு நைட் ஓவர் டைம் வேலை போல அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அது என்னன்னா, திரும்பவும் வந்து நீங்க விமர்சனம் வைக்கிறது வேற, ஆனா வந்து பாஜகவோட டைப்ல இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறதுன்றப்போ இப்போ திமுக எதுக்கு அந்த லைன் அண்டர்லைன் பண்ணி சொன்னா அப்படின்னா, திமுக முற்றிலுமா இந்தியா கூட்டணியை இதுவரைக்கும் எதிர்க்கல. அவங்க வந்து காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாடு இருக்கலாம் அதோட நாங்க துணை நிற்போம் சொல்லியிருக்கிறாங்கன்றப்போ அதை எந்த அளவுக்கு நம்ம அரவணைச்சு போறோம், இன்க்ளூசிவா நம்ம பாக்குறோம் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த வேலையை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் அதை அனுசரித்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்றது தெரியுது. நம்ம தமிழ்நாடு பத்தி பேசுறதுனால தாவேகாவுக்கு அழைப்பு இல்லை இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு. அவங்க கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரி இருந்தது. கிருஷ்ணோடங்கர் வந்து இங்க ராஜ்யசபா சீட் சம்பந்தமா பேசும்போதும் நாங்க எதுவும் அது சம்பந்தமாலாம் இந்தியா கூட்டணி சம்பந்தமாலாம் எதுவும் நாங்க இங்க பேசலன்னு தான் அப்பவும் தெளிவுபடுத்தியிருந்தாரு. இந்த முறை வந்து அவங்களும் கூப்பிட்டாங்களா இல்ல வந்து இவங்க மறுத்துட்டாங்களா? 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் அழைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் தான் பங்கேற்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கட்சிகள்லாம் இருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக், பெசன்ட் அண்ட் வொர்க்கர்ஸ் 2-3 பார்ட்டிலாம் இருக்காங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இது கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் வருதோ அதுல இருந்து தன்னை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கு தாவேகா. நீங்க வந்து நான் முதல்ல பேசும்போது ராஜ்யசபா சீட் தொடர்பாக பேசும்போது ஒரு எம்பினா இருந்தாலுமே கூட அங்க போய் எதிர்ப்பதற்கான அந்த நிர்பந்தத்துக்குள்ள நாம ஏன் போகணும் அப்படிங்கிறனாலதான் காங்கிரஸ்க்கு அவங்க அந்த சீட்டை எடுத்து கொடுத்தாங்க. ஒரு எம்பி வச்சுட்டு இப்போ போய் அவங்ககிட்ட போய் நம்ம எதிர்க்க தேவையில்லை. இல்லை வந்து இன்னும் அதுவும் 2 ஆண்டுகள் தான். அதை வந்து அதுக்கப்புறம் இந்த திட்டங்கள் தொடர்பாக வர இடத்துலையும் கூட பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு சொல்லாடலையும் இது வரைக்கும் தாவேகாவினர் பயன்படுத்தலை. இந்த நிலையில இந்தியா கூட்டணிக்குள்ள அவங்க போறாங்க அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஆனா அந்த கூட்டத்துல வந்து அவங்க இந்த முறை கலந்துக்கல. இன்னொன்னு வெளிப்படையான அறிவிப்பு இல்லை, நாங்க தாவேகாவை கூப்பிட்டோம் இவங்க சொல்லல, நாங்க கூப்பிட்டோம் மட்டும் பேட்டி கொடுத்திருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, மற்ற கட்சிகளோட கலந்து ஆலோசிக்காம காங்கிரஸ் வந்து தனிச்சையாக தாவேகாவை அழைக்க முடியாது, அதனால அவங்க பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படியே முடிவின் பிறகு வந்து தாவேகாவை அழைச்சாங்க அப்படின்னா அது வந்து பிசிகா வரவேற்கும். So without consultations of other political parties, how can Congress invite TVK for this meeting? In this meeting, Congress will initiate this issue. TVK also have to participate hereafter India bloc movements. We will welcome if the top leaders, senior leaders of the India bloc will decide to invite TVK in the future. அதான் இது அந்த இடங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. பாஜக எதிர்ப்புங்கிற வர இடத்துல தாவேகா தன்னையே ரொம்ப ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு இது இருக்கு. அதனால வந்து இந்த ஏரியாவை அப்படிதான் பார்க்க வேண்டியதாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இந்த இந்தியா கூட்டணி தொடர்பாக நம்ம பேசும்போது எல்லா மாநில கட்சிகளோடும், அதாவது இப்போ காங்கிரஸ் கூட இருந்த எல்லா மாநில கட்சிகளோடும் காங்கிரஸ் ஒரு விதமான அணுகுமுறையை மேற்கொள்றாங்க. அது அசௌகரியத்தை கொடுக்குது. இன்னைக்கு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு விஷயத்த பேசினார். அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, இன்னொரு 3வது அணி உருவாகுமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா, பாஜகவிற்கு எதிரான வலுவான கூட்டணி ஒன்று மீண்டும் உருவாகும் அப்படின்னு முற்போக்கு கூட்டணி மீண்டும் உருவாகும் அப்படின்னு ஒன்று சொன்னாரு. அது வந்து 3வது அணியை நோக்கி இட்டு செல்கிறதா அப்படிங்கிற கேள்வி அதோடு சேர்ந்து எழுது. இதுதான் நம்ம அன்னைக்கு பேசின அந்த கான்வர்சேஷனோட கண்டினியூவேஷனாக தான் வரும். ஏன்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணியை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா
அதற்கான வலு வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு தான் அதிக அளவு இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியில திமுக எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைச்சல மிக முக்கியமான பங்கு திமுகவுக்கும் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ன்றனால அப்படி ஒரு சாத்தியம் அப்படின்னா அதுக்கு வந்து திமுக தான் முக்கிய காரணமா இருக்கும். ஆனால் திமுக அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்களா என்னன்றது இப்போதைக்கு நம்ம எதுவும் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா 2029க்கு முன்னாடி பல்வேறு மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கு. கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் வரும், அப்புறமா தெலங்கானாவில் வரும், அப்புறம் உத்தரப்பிரதேசத்திலையும் வந்து சட்டப்பேரவை தேர்தல்லாம் வர இருக்குன்றனால அந்த முடிவுகளும் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் மிக முக்கியம். அதில் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் எப்படி ஜெல் ஆறாங்க அப்படின்றது முக்கியம். அதில் ஜெல் ஆகலை அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேசம் எந்த அளவுக்கு முக்கியன்றது நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ல. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஸோ திமுக அந்த நிலைக்கு போவாங்களான்றது நமக்கு இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், காங்கிரஸ் செயற்பாடுகள், மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தான் எனக்குமே தெரியும். ஓப்பன்ல தான் இருக்கு, நான் க்ளோஸ்லாம் பண்ணல. ஆனா இன்னைக்கு போறாங்களா இல்லையன்றதா தெரியல. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல டெல்லியில வந்து போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க அப்படின்னு, அதில் எம்கேஎஸ் அவர்களுடைய படம் போடல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம் தான் போட்டிருந்தாங்க. அப்ப அடுத்த தலைமுறை அப்படிங்கிற அளவுல அதை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, இளைஞரணி கூட்டத்துல அவர் பேசும்போதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் நமக்கு செஞ்ச துரோகத்தை மறக்க மாட்டோம், நீங்களும் மறக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. என்னைக்குமே பக்கத்துல சேர்த்துக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரொம்ப மேபி கூட்டணிகள் வரும்போது, தேர்தல்கள் பக்கத்துல வரும்போது கூட்டணிகள் என்பது இயல்பா அமையலாம். ஆனா அதே ஒரு கெமிஸ்ட்ரியோட அந்த கூட்டணி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அதனால அதற்கான ஒரு வாய்ப்பு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த இணக்கம் இல்லைன்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இலக்கம்லாம் சத்தியமானு ஒன்றும் தெரியல. ஆனா வந்து இதற்கான ஒரு வழியும் இன்னைக்கு ஓப்பன் ஆகி இருக்கு அப்படிங்கறதான் தெரியுது. ஏன்னா இந்த கூட்டணியில வந்து இன்னைக்கு நடந்த கூட்டத்துல சில அஜெண்டாஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை சார்ந்த சில விஷயங்கள்ல எப்படி நம்ம போராட்டம் பண்றது, அந்த தேர்வுத்தாள் கசிஞ்சது, அந்த இதெல்லாம். அப்போ அதை தாண்டி வந்து அவங்க முக்கியமா அட்ரஸ் பண்ண விஷயங்கள் வந்து கூட்டணிக்குள்ளேயே, இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸுடைய ரோல் என்னங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா இன்னைக்கு கொஞ்சம் அதை காயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் ஒரு கட்சியை பத்தியோ இல்லை ஒரு கட்சியினுடைய அணுகுமுறை பத்தியோ பேசினதாக செய்திகள் நம்ம பார்க்கல. இந்த முறை அது நடந்திருக்கு. இப்போ காங்கிரஸும் அதை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அதை முன் வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸும் அதை உணருதா அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்கள் தான் நமக்கு பதிலாக சொல்லும். ஸோ இந்த கூட்டத்துக்கு அப்புறமா வந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திச்சு இந்த கூட்டத்தில் என்ன பேசணும், என்ன முடிவு எடுத்தோம் அப்படின்றத கொஞ்சம் கூட்டாவே வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்குனாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக அதை என்னன்றதை நம்ம பேசுவோம். நம்ம இப்போ அவங்க நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டி வந்து பொருளாதார நிலை, அப்புறம் வேலை வாய்ப்பின்மை, அதுக்கப்புறம் விலை உயர்வு, விவசாயிகள் பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையும், மக்கள் சார்ந்த எல்லா பிரச்சனையும் பற்றி பேசணும் அப்படின்றத முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்ப போறாங்களாம் எல்லாரும் சேர்ந்து. எதை பத்தி அப்படின்னா SIRம் அப்புறம் வாக்கு திருட்டு அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்ப போறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்றத முன் வச்சிருக்கிறாங்க. 2 காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நீட் பிரச்சனை போயிட்டு இருக்கு, வினாத்தாள் கசிவு, அதுக்கப்புறமா CBSEல பல்வேறு குளறுபடிகள் போயிட்டு இருக்கு. அந்த 2 பிரச்சனைக்காக அவர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்றத அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா முன் வச்சிருக்கிறாங்க. உத்தவ் தாக்கரேவும் இதுல இருந்து கலந்துருக்கிறார், ஆன்லைன்ல கலந்துக்கிறார், அவர் வரல. ஸோ JMM அவர் ஹேமந்த் சோரன் அவரும் வந்து ஆன்லைன்ல கலந்துக்கிறாங்க. அவங்க ஆன்லைன்ல கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அதுல அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா, இல்லை எதேச்சியா வந்து ஒரு சாதாரண லாஜிஸ்டிக் ரீசனுக்காக தான் ஆன்லைன்ல கலந்துக்கிட்டாங்களா அப்படின்றதும் தெரியல நமக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்றது சொன்ன மாதிரி அது உத்தவ் தாக்கரே அவர்கள் தரப்புல இருந்தும் அது இது வைக்கப்படுது, காங்கிரஸோட அணுகுமுறை சரியா இல்லைன்றது. ஸோ அதனால அது என்னன்றது நமக்கு தெளிவில்லை. ஆனா அது வரும் நாளுக்கு நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு முடிவு என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து சந்திச்சு பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்த கூட்டம் எங்க நடக்க போகுது அப்படின்னா ஹைதராபாத்ல நடக்க போகுது, ஆகஸ்ட்ல நடக்க போகுது. All of us parties would meet every 2 months. The next meeting will be held in Hyderabad on 8 August. ஓகே, அடுத்தடுத்த நிறைய அப்டேட்ஸும் அதோடு சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி தொடர்பாகவும் தேர்தல் தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதோடு ஒட்டி சில முடிவுகளும் இதோடு சேர்ந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம இதில் கன்க்ளூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சி வந்து 2ஆ பிரிய போகிறதுக்கான ஒரு தொடக்க வேலை ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து திரிய பத்த வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். நாடாளுமன்றத்தில் 20 MLAக்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய 20 MPக்கள் வந்து நாங்கள் வந்து NDAவுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி
சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. அன்னைக்கே நம்ம பேசும்போது கல்கட்டால நடந்த போராட்டத்துல கலந்துகிட்டது 5 MPs மட்டும் தான் கலந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப மீதி என்ன ஆக போகுதுன்னு பேசணும். மீதி இன்னைக்கு வேற ஒரு திசையில நோக்கி போயிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் மம்தா அவர்கள் கட்சியை காப்பாற்றுற வேலைகள் தான் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய தலைவலியாக. இந்தியா அலையன்ஸை பெரிய டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அப்படின்றது தெரியும். பழைய மம்தாவா இருந்தா எப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க இதை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்தரா பேசுவோம். நன்றி.